ஆமென். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற நல்ல தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியை நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதாகமத்தில் இருந்து நான் எபிரேயர் நிருபத்திலிருந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாய் 2வது அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ச்சியாய் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிற வசனங்களிலிருந்து ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 அதிகாரத்திலும் உள்ள முக்கியமான கருத்துக்களை நான் அவதானித்த காரியங்களை உங்களுக்கு எடுத்து கூறி பின்பு தொடர்ச்சியாய் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர்களை நாம் அறியும். யார் எழுதினார்கள் என்று தெரியாது. யூகிக்கிறார்கள், ஒருவேளை அப்போஸ்தலர் பவுலாக இருக்கலாம், அல்லது அனனியா, பிரிஸ்கில்லா அவர்களாக இருக்கலாம். யார் எழுதினார்களோ, ஆனால் அவர்களுக்கு வேதாகமத்தினுடைய அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஞானம் அதிகமா இருந்திருக்கிறது என்பது இந்த எபிரேயர் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாய் காணப்படுகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கின்ற அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு அல்லது கருத்து என்று நாம் சொல்லுவோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் அவர் பெரியவர், தேவ தூதர்களை காட்டிலும் அவர் பெரியவர், மற்ற மதத்தினர் சொல்லுவது போல அல்ல என்பதை நமக்கு நிரூபித்து தேவ தூதர்களாலும் தொழுது கொள்ளப்படக்கூடிய அவர் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிப்பை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, இந்த உலகத்திலே நாம் இந்த நாள் வரை ஜீவிக்க, நம்மை வழி நடத்த, நமக்கு இந்த ரட்சிப்பு தான் ஒரு பக்க பலனாய் பாதுகாப்பாய் காணப்படுகிறது. அந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்று அவர்கள் வலியுறுத்தி 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது என்றால், அதாவது எளிதாக அந்த ரட்சிப்பு கிடைக்கவில்லை. அந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் முதலாவது அநேக சாட்சிகள், அடையாளங்கள், அற்புதங்கள், அப்படியான பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்து இந்த நாளிலே நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அவ்வளவு எளிதான முறையிலே நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி மேலான வழியிலே கடினமான பாதையினூடாய் கிடைத்த அந்த ரட்சிப்பை குறித்து நாம் அலட்சியமாய் இருக்கக்கூடாது என்பதாக ஒரு எச்சரிப்பாக கூட இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நமக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, அதற்கு நீ தப்பித்து கொள்ள முடியாது என்று எச்சரித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிறதையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் நம்மை பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நமக்கு அவர் வெளிப்பட்டார் என்பதையும் அந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் அவர் உதவி செய்கிறார் என்று அந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. இந்த நாளிலே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே உள்ள வசனங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியான ஒரு காரியத்தை நமக்காக அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதையும், நான் சொன்னது போல அந்த எபிரேயரை எழுதின ஆசிரியர் பழைய ஏற்பாட்டிலே நல்ல ஒரு ஞானமும் அறிவும் நிறைந்த தேறின ஒரு மனிதனாய் இருக்கிறார். ஏனென்றால் அடிக்கடி அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை அவர் சொல்லி சொல்லிதான் காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்பு சொல்லப்பட்டது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிப்பட்டு சொல்லி இருக்கிறார் என்பது போல, அதே போல
இதனால் இந்த 3ஆம் அதிகாரத்திலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை சொல்லி அதை காட்டிலும் ஆண்டவர் மேலானவர், உயர்ந்தவர், உன்னதமானவர் என்பதை நமக்கு முதல் 3 வசனங்கள் எடுத்து கூறுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்கின்றேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியுமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல தூதர்களை பார்க்கிலும் மேலானவர் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை பார்க்கிலும் ஆண்டவர் எவ்வளவு மேலான மகிமை நிறைந்தவர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் கனத்துக்குரியவர் என்பதை இந்த வார்த்தையின் ஊடாக நாம் அறியக்கூடியதாய் காணப்படுகிறது. பாருங்கள், மோசேயைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டு நிருபத்திலே நாம் பார்ப்போமானால் மோசே தேவனோடு பேசின அதிகாரங்கள் தான் அதிகம். யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் வரை நாம் பார்க்கலாம். உபாகமத்திலேயாவது கொஞ்சம் யோசுவாவுடைய காரியங்கள் வந்துவிடும். ஆனால் அநேக அதிகாரங்கள் மோசேயை குறித்து தான் காணப்படுகிறது. மோசே எப்படி இருந்தாராம்? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைக்கிறார், அவர் உயர்த்துகிறார் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்த மோசேயை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆனால் அதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர். இந்த எபிரேயர் நிருபம் முழுவதுமாய் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு அதிகாரமாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை சொல்லி எப்படியாய் இந்த யூதர்கள் அவர்கள் அந்த பழைய ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் தேர்ந்தவர்கள், அவர்கள் வேதத்திலும் தெரிந்து, அதாவது ஒரு காரியமும் அவர்களுக்கு தெரியாமலே இருக்காது, எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்துதான் அவர்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் மத்தியிலே அந்த காரியங்களை சொல்லி சொல்லி அதை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர் என்பதை எடுத்து கூறுகிற ஒரு அதிகாரமாய் இந்த எபிரேயர் நிருபம் காணப்படுகிறது. அதுல இந்த அதிகாரத்துல என்ன நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனே, அது போல ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அப்படியானால் இருவரும் சமம்தானே என்று நாம் எண்ணலாம். இல்லை. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறது போல, நம்மை உண்டாக்கினவர் அவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர், நம்மை வேறு பிரித்தவர் அவர். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உண்டாக்கினவர் என்பதையும் அவர் நம்மை உருவாக்கினவர் என்பதையும் ஒரு அறிவுறுத்தும் விதமாக அல்லது தெரிவிக்கும் விதமாக இந்த இடத்திலே அவரை பார்க்கிலும், அதாவது வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரிய, நம்ம வீட்டையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது, வீட்டை உண்டாக்குனவர் யாரு? அவர் கர்த்தர். அப்ப அவர்தான் முக்கியமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே மோசேயை ஒப்பிட்டு அடுத்ததாக மோசேயை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவர் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? பிரதான ஆசாரியா இருக்கிறார். பிரதான ஆசாரியா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியர் என்றால் நமக்கு அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர்கள் பணிவிடை செய்ய அவர்களுக்கு அனுமதி உண்டு. அவர்களை கர்த்தர் நியமித்தார், ஆசாரியர்களை. ஆனால் வருஷத்திற்கு ஒரு முறை
அந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் தலைவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் என்றால் ஹெட். அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்? மகா பரிசுத்த பாவ நிவாரண நாள், த டே ஆஃப் அட்டன்மெண்ட் என்ற ஒரு நாளை அவர்கள் குறித்து அந்த அந்த நாளிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்தமான இரத்தத்தை அவர்கள் எடுத்து சென்று உடன்படிக்கை பெட்டியின் மீது அவர்கள் தெளிக்க வேண்டும், 7 முறை தெளிக்க வேண்டும் என்று அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக அந்த கிருபாசனத்திலே அவர்கள் தெளிக்கும் பொழுது அந்த கிருபாசனத்தில் இருந்து கர்த்தருடைய மகிமை இறங்கி ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு காரியம் அந்த நாட்களிலே நடைபெற்று கொண்டிருந்திருக்கிறது. ஒரு வருஷத்திற்கு மாத்திரம்தான் அந்த பாவ நிவாரண நாளிலே சொல்லப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் நமக்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒரு வருஷத்திற்கு மாத்திரம் அல்ல, நாம் உயிருள்ள வரை நமக்கு நித்தியமாய் நமக்கு அது நம்மை கழுவி சுத்திகரித்த ஒரு உன்னதமான இரத்தமாய் ஆண்டவருடைய இரத்தம் காணப்படுகிறது. ஆமென். அவருடைய அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் யாரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும்? அந்த பிரதான ஆசாரியரை. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அந்த கிருபாசனத்திலே தன்னுடைய பலிபீடத்திலே தம்முடைய இரத்தத்தை நமக்காக, அவருக்காக அல்ல, நமக்காக அவருடைய இரத்தத்தை கொண்டு அவர் அறிக்கை பண்ணின அந்த பிரதான ஆசாரியா இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். கிறிஸ்துவுக்குள் தான் நாம் அசைகிறோம், எழுகிறோம், உட்காருகிறோம் என்று வசனங்கள் சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துதான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக 5வது வசனத்திலே சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரரும் அவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். வீட்டில் எங்கும் உண்மையுள்ள, மறுபடியும் மோசையை குறித்து நாம் பார்க்கிறோம். வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனிதன், உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் உண்மையாகவே அவர் உயர்த்துகிற ஒரு தெய்வம். வேதம் நம்மை மறந்து போவதற்கு அவர் மனிதர் அல்ல, அவர் மனுபுத்திரர் அல்ல என்று. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். ஹல்லேலூயா. நாமே அவருடைய தேவ ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே போன வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். அவர் தேவனுடைய நம்முடைய ஆலயமாய் அவர் நம்மை மாற்றுகிறார். நம்மை அவருடைய தேவனுடைய ஆலயமாய் அவர் மாற்றி அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆமென். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நாமே அவருடைய வீடு, தேவனுடைய ஆலயம் மாத்திரமல்ல, நாமே அவருடைய வீடு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஒரு வீடு என்றால் எத்தனை ஆசீர்வாதம். சொந்த வீடு இல்லாதபடி இந்த ஊர்லே நான் 8 வீடு நான் மாறி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை, விருப்பம் இல்லை, அந்த நோக்கம் இல்லை. ஏதோ இந்த நாட்டிற்கு வேலைக்கு வர வேண்டும் என்று என் கணவர் வந்தார். நானும் வரமாட்டேன் என்று சொல்லி 3 மாதங்கள் மாத்திரம்தான் இந்த தேசத்தில் இருப்பேன் என்று நான் வந்தேன். அவ்வளவு. ஆனால் இந்த சபை ஆலயத்தை நான் பாம்பேயில இருந்து அதிகமான ஒரு 3 மாதங்கள் பாம்பேயிலே நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. என்னுடைய கணவர் அப்பொழுது அங்கு ஹிந்தி பேசுகிற மக்கள் மத்தியிலே எனக்கு தமிழ் ஆராதனை கிடைக்கவே இல்லை. எனக்கு ஆலயத்திற்கே போக முடியவில்லை. 3 மாதங்களாய் மிகவும் ஒரு கடினமான அந்த நாட்கள், நான் சொல்வது 25 வருஷங்களுக்கு முன்பதாக கடினமான ஒரு பாதையினூடாய் எனக்கு அந்த நாட்கள் இருந்ததினால் இங்கு வந்த பொழுது தமிழ் சபையை பார்த்து, தமிழ் ஆராதனையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த சபைதான் என்னை இவ்வளவு நாட்கள் அந்த அப்படியே இந்த தேசத்திலும் இந்த பகுதியிலும் நான் இந்த சர்ச்சுக்காகவே நான்
வேறு எந்த இடத்துக்கு மூவ் பண்ண வேணும்னால் சர்ச்சுக்கு வருவது கடினமாக இருக்குமே என்று நான் இருப்பது உண்டு. ஏன் சொல்லுகிறேன் என்றால், சொந்த வீடு இருக்கிறவர்களுக்கு தெரியும் எப்படி அதற்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அதற்கு ஒரு நமக்கு உடன்பாடுகள் உண்டாகிறது. ஆனால் நாமே அவருடைய வீடு, நாம் அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். அவர் நமக்குள் வாசம் செய்கிற தேவ ஆலயமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய வீடாக மாற்றி இருக்கிறார். எங்களுடைய சபை இப்பொழுது ஒரு கட்டிடத்தை வாங்கி இருக்கிறார்கள். அந்த கட்டிடத்திலே அந்த சொந்தமான ஒரு இடத்திலே போய் ஆராதனை செய்யும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் அதிலே இருக்கிறதை நான் உணர்கிறேன். எப்படி சொந்த வீட்டிற்கு நான் வந்த பிறகு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனதிலே ஒரு விடுதலையை நாம் உணர முடியும். எதுவுமே நமக்கு சொந்தமாக ஒரு காரியம் கிடைக்கும் பொழுது அல்லவா? அது போல இன்னைக்கு கர்த்தர் நம்மை கிரயத்துக்கு அவர் நம்மை கொண்டு அவரை நம்முடைய வீடாக மாற்றியிருக்க. ஒரு வீடு என்றால் அது அமைப்புகளிலே எத்தனை காரியங்களை அதுல இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். சொந்த வீட்டிலே போய் நான் மற்ற ஒரு கெஸ்டாய் நாம் போனால் ஒரு வீட்டிலே ஓரிரு நாள் இருக்கிறதே நமக்கு அசௌரியமா இருக்கும். அதாவது நமக்கு கன்வீனியன்ட்டாய் அது இருக்காது. ஆனால் சொந்த வீட்டிலே நாம் வந்து இருக்கும் பொழுது சொகுசாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படித்தான் கர்த்தரும் நமக்குள் வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். நமக்குள் அவர் வாழ நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீரார்கள். வனாந்தரத்திலே கோபம் மூட்டினதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறது காரியம், நாமே அவருடைய வீடு. எவ்வளோ பெரிய அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். யோசிச்சு பாருங்கள். இதை வேறு முறையிலே சொல்ல வேண்டுமானால் நான் யாராவது ஒரு பெரிய ஊழியக்காரர் நம்ம வீட்டிற்கு வந்தால் எவ்வளவு சந்தோஷம். வருகிறார்கள், பாஸ்டர் வருகிறான்றல நான் வீடு டைடியப் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த அளவிற்கு காரியங்களை நான் செய்ய முயற்சி எடுப்பேன், யாராவது வீட்டிற்கு வருவார்கள் என்றால். ஆனால் ஒரு பெரிய ஊழியக்காரரோ யாராவது வருவார் என்றால் நாம் இன்னும் என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ செய்வோம். அதிலே ஒரு சந்தோஷம். அதில் தேவனே நம்முடைய வீட்டிலே வந்து அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பதா என்னுடைய வீட்டிற்கு பிரதர் மோன்ஸ்லாசஸ் வந்திருக்கிறார். ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பதாய் நான் எங்களுடைய சபைக்கு வந்த பொழுது நான் அவருக்கு ஆகாரம் செய்து கொடுத்ததினால் அந்த 2-3 தெருவுக்கு அருகாமையிலே ஒரு சகோதரர் வீட்டிலே அவர் தங்கி இருந்தார். அந்த சகோதரர் எங்களுடைய வீட்டிற்கு அவரை அழைத்து வந்தார். அப்பொழுது அவர் சிறிய ஊழியம் தான் செய்திருந்ததினால் அது எளிதாக இருந்தது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அதிலே ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்று அவருடைய வீடாய் நாம் இருக்கிறோமா? அவர் ஒரு வீடு என்றால் என்னென்ன இருக்க வேண்டும்? எல்லா காரியமும் அதிலே அமைந்து இருக்க வேண்டும். அம்சங்கள், அப்படிப்பட்ட அம்சங்கள் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய செயலிலே காணப்படுகிறதா? கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய வீட்டிலே என்னென்ன காரியத்தை செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் வேறுபடுத்தி சொல்லக்கூடிய மனிதர்கள் இல்லை. எல்லாமே ஒன்று என்று பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் தான் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது போல நாம் தேவனுடைய ஆலயம், நாம் அவருடைய வீடு. இதிலே இருக்கிற அசுத்தங்களை நாம் எடுத்து போட வேண்டும். இந்த சரீரத்தை சுத்தமாய் பேணி காக்க வேண்டும். அதாவது நான் சொல்லுவது வெளிப்படையான சுத்திகரிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தனையிலே, சொல்லிலே, செயலிலே, நம்முடைய காரியங்களிலே அந்த ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கின்றேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின பொழுதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
அங்கே உங்கள் பிதாக்களை என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுது வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கர்த்தருக்கு இங்க பயங்கர கோபம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அதை பரீட்சை பார்க்காதபடி நாம் வாழ வேண்டும். பாருங்கள், அநேக வருஷங்களுக்கு முன்பதாக என் கணவர் சொன்னார், ஒரு நாள் செய்தியிலே போட்டிருந்தார், இந்த நாட்டிலே தான் ஜூல யாரோ பைபிளை கையிலே வைத்து கொண்டு ஜூக்குள்ளே குதித்து விட்டார்கள் என்பதாய். ஆனால் கர்த்தர் அப்படி நம்மை வாழ சொல்லவில்லை. அதாவது பைபிள் கையில இருந்தால் அனிமல்ஸ் நம்மை ஒன்றும் செய்யாது என்ற அர்த்தம் அல்ல. அது அப்படி நாம் பரீட்சை பார்க்கிறது அல்ல. கர்த்தரை நாம் எப்படி பரீட்சை பார்க்க கூடாது? இந்த வசனத்திலே பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷம் அவங்க எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க. வானத்தின் மன்னாவை பார்த்தார்கள், செங்கடலை கடந்து வந்தார்கள், யோர்தானிலே அவர்களுக்கு காரியங்கள் நடந்தது. அவர்களுடைய உடை பழுதாகவில்லை, அவர்களுக்கு நோய்கள் எதுவும் வரவில்லை, அவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. அப்படியாய் கர்த்தர் வழி நடத்தினார். ஆனால் அவரை சோதிக்க கூடாது. நாமும் கூட இந்த நாளிலே எப்படியாய் வானத்தில இருந்து நாம் உயரத்தில இருந்து குதிப்பதற்கு பிசாசு ஆண்டவரை போய் சோதிக்கிறார். அப்படி சோதிச்சு நம்மை கூட பிசாசு சோதிப்பான், இதை செய் அதை செய் என்று வசனம் இப்படி சொல்லுகிறதே என்று. அப்படிப்பட்ட சோதனைக்கு நம்மை உட்படுத்தாதபடி நாம் கர்த்தரிலே விசுவாசத்திலே நாம் எப்பொழுதும் ஜீவிக்க வேண்டும். நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற ஒரு இருதயம் என்றால் சரியான முறையிலே தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியாய் நடப்பதில்லை. அவர்கள்தான் வழுவி போகிற இருதயம். 7 முறை விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், பிறகு ஆலயத்திற்கு வராமல் நின்று போவார்கள். அதாவது ஒரு ஒழுங்கு, அந்த வைராக்கியம், தேவனுக்கென்று எடுத்த காரியங்களிலே ஒரு உத்தமமாய் பிரயாணம் செய்வது, உறுதியாய் அந்த காரியத்தை செய்வது, அதுதான் நாம் உறுதியான ஒரு விசுவாச வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆனால் வழுவி போகிற இருதயமோ, அவர்களை சோர்வு வந்து தாக்கும் பொழுதோ அல்லது சோதனைகள் பெருகும் பொழுதும் அப்படியே நாம் உட்கார்ந்து விடாதபடி நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சோர்வு வந்தாலும் நாம் அதை மேற்கொள்ள கர்த்தர் கிரியை செய்வார். அடுத்த 2 வசனங்களை நான் வாசித்து முடித்து விடுகிறேன். சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தைகள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் இந்த நாளிலே உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்முடைய யாருக்கும் உருவாக கூடாது. நான் யோசிப்பேன், எப்படியா எங்களை ரட்சித்தீர் ஏசப்பா, ரட்சிக்காமல் இருந்திருந்தால் என்ன, எங்கேயோ போய் மூளையை கொண்டு போட்டுட்டு இருந்திருப்போம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மை ரட்சித்தார். அந்த பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. அவிசுவாச இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாம்? அது ஒரு பொல்லாத இருதயம். நானும் பார்க்கிறேன், இந்த அநேக இடங்களிலே, இல்லங்களிலே நான் பார்க்கிறேன், பெண்கள் அதிகமாய் ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆலயத்திற்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று உற்சாகமாய் இருக்கிற பெண்கள் மத்தியிலே அங்கு வீட்டிற்குள்ளே ஒரு தடை இருக்கும். அங்கு ஒரு அவிசுவாசம் உள்ள
கணவரோ யாராவது இருந்து அவர்களுடைய அந்த எழுச்சியை, அவர்களுடைய அந்த உற்சாகத்தை குறைப்பதற்கு சத்துரு வைத்திருப்பான். பொல்லாத இருதயம் அவர்களுக்குள் என்ன இருதயம் இருக்கிறதா? பொல்லாத இருதயம் அவர்களுக்குள் காணப்படுகிறது. பங்கு அந்த அப்படிப்பட்ட உள்ளவர்களோடு நீ பங்கு கொள்ளாதே, அவர்களோடு நீ பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டாம் என்பது போல கர்த்தர் இங்க ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு இங்கு கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்பவர்கள் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அவரை கோபம் மூட்டின அந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல மோசேயினுடைய வார்த்தையை கேட்காதபடி அவர்கள் எத்தனையோ முறை கோபம் மூட்டினார்கள். 10 கட்டளைகளை உடைக்கக்கூடிய அளவிற்கு கோபத்தை மூட்டினது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்று பார்க்கிறோம். அப்படி போல நாமும் வார்த்தைகளை கேட்டு நம்முடைய இருதயத்தை நாம் கோபத்துக்கு கொடுக்காதபடி நாம் கர்த்தருடைய வீடாக நாம் வாழ வேண்டும். வீட்டுக்குள் பொல்லாத காரியங்களை நாம் வைக்க மாட்டோம். பொல்லாத காரியங்களை எடுத்து போடுவோம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மலைப்பாம்பை யாரோ பெட்டாக வளர்த்தார்கள் என்று நான் நியூஸ்ல பார்த்தேன். அது கொஞ்ச நாளிலே அந்த வளர்த்த ஓனரையே சாப்பிடக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்து விட்டது என்று. அப்படிப்பட்ட காரியங்களை வீட்டிற்குள் நாம் வைக்க மாட்டோம் அல்லவா? வீட்டிற்குள் என்னென்ன காரியங்கள் இருக்கக்கூடாதோ அது போல் நம்முடைய சுவாபத்துல எது எது இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே சிந்தனையிலே உருவாகும் பொழுது நாம் கட்டாயம் நீக்க வேண்டியதை நீக்கி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய வீடாக மாறுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் வாசம் செய்து நம் மூலம் அநேக கிரியைகளை கர்த்தர் உண்டாக்குவார். அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய், பிரயோஜனமுள்ள ஒரு வீடாக, அநேகர் வந்து தங்குகிற ஒரு வீடாக, அநேகர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வீடாக நம்மை அவர் மாற்ற அவரால் முடியும். ஆமேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை எவ்வளவாய் நீர் நேசித்து அப்பா மோசையை பார்க்கிலும் நீர் உயர்ந்தவர் என்பதை எங்களுக்கு தகப்பனை கற்றுக் கொடுத்து நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீரே அந்த எங்களை உம்முடைய வீடாய் மாற்றி இருக்கிறீர் ஏசப்பா. எங்கள் வீட்டிலே வந்து நீர் தங்கும், எங்கள் வீட்டிலே வந்து நீர் எங்களோடு போஜனம் செய்யும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்தையும் இல்லத்தையும் உம்முடைய வீடாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தீர்கள். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே எடுத்து வந்தீர்கள். வீட்டை கற்றவனை வீட்டில் தங்கியிருப்பவர் கற்றவர் பெரியவர். ஆமேன். இந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் அடுத்த வாரத்திலே வியாழக்கிழமை இதே நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சேடமாக ஜோயலுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்தி தருவாராக. ஆமேன். God bless you. நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.